சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும் சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்கு. நம்ம சமுதாயத்திலையும் சரி, டே டு டே லைஃப்லையும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நமக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸ், அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழிலாளர்கள், தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்துல மழை பெய்யறதும் அதே போல மழை காலத்துல வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துல யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாம இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்ப எப்படி இருக்கும்? இதுக்கு மேல இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமா இருக்கணும். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 மகரம் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நாளை நமதேன்னு சொல்லலாம். என்னம்மா எம்ஜிஆர் பல டைட்டிலாக சொல்கிறீங்க? உண்மையிலே அதான். ஏன்னா 7.5 சனிலாம் நிறைய முடிந்து இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்லை. நிறைய குடும்பம் தனியாக பிரிஞ்சிருக்கிறது, நிறைய கடன் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய குறைபாடு, நம்பி மோசம் போனோம், துரோகம் ஆச்சு, நாங்கள் தொழிலில் முதல் போயிட்டு சிக்குண்டு வெளில வர முடியல, எல்லாத்துலேயுமே தடை, கல்வி தடை, பொருளாதார தடை, திருமண தடை, உறவுகள் தடை, ரொம்ப வெம்பி போயிருக்கிறோமா. இன்னும் அந்த 7.5 சனியின் தாக்கம் இருந்து கொண்டு இருக்குது. இன்னும் எங்களுக்கு முழுமையான பலன் இல்லை. 3 சனி எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தருவார்னு பார்த்தா 2ல் இருக்கக்கூடிய ராகம், 8ல் இருக்கக்கூடிய கேது எங்களை வச்சு செய்தம்மா. எந்த நேரத்தில் யார் என்னை தாக்குவாங்க, எந்த பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு லெவல் இருக்குது. ராகு பணத்தை கொடுக்குறாரு, செய்கிறாரு, தேவையில்லாத விரயங்கள் நடக்குது. எதிர்பார்த்த மாதிரி ஒன்றுமே நடக்க மாட்டுது. நிறைய எஃபர்ட் போடுறேன், என்னுடைய முயற்சிகள் பலிக்கவில்லை அப்படின்ற கதறுகிற மகரத்திற்கு ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கேந்திரத்தில் சரராசியில் உச்சமாகக்கூடிய குரு உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர் கிடையாது, சமமானவர். குருவும் சனியும் சமமான கிரகங்கள்னு சொல்லலாம். 7ல் உச்சமாகிய ஸ்தான பலத்தோடு கோச்சாரத்தில் உங்களை ஒரு பார்வை பார்க்குவார் பாருங்க. அப்படியே தெளிவு பட்டு 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 பட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். எந்த இடத்துல நம்மளுக்கு இந்த அளவுக்கு லேக் ஆச்சு, இது வரைக்கும் முயற்சி போட்டோம் நமக்கு எதுவும் நடக்கணும்னு புலம்புறோமே, அந்த புலம்பலை முதல்ல நிறுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, தொழில் போயிடுச்சு, தொழிலில் முதல் போட்ட பிஸ்னஸ் போச்சு, எனக்கு மேலே வாழ்வே இல்லை. ஏன்னா நிறைய பேர் போகிற கமெண்ட்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்லா ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்துரும். தொழிலில் நீங்கள் இன்னும் சிறப்பாக வெற்றி நடை போடுவீங்க. நல்ல ஒரு தன லாபத்தை கொடுத்து
கொடுத்துரும். உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக, ஏன்னா சுக்கிரன் தான் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கோச்சாரத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய செயலை நான் வந்து சிறப்பாக வடிவமைக்க முடியல, எல்லா முயற்சி போட்டாலும் அதை செயல்படுத்த முடியலமா அங்கே ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து நிற்கிது. அப்படியே ஒரு சம்பள உயர்வு கேட்டு, ஒரு ப்ரமோஷன் கேட்டு எல்லாமே அப்படியே வந்து ஒரு இழுபறியாகவே இருக்குன்னு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலகட்டம். ஜூன் 2 7 உங்களுக்கு வந்து அமர்ந்து சிறப்பான பலன்களை ஸ்தான பலத்தோடு ரொம்ப அருமையாக 11 ராசி 3 என்ற இடத்தை பார்க்குறார். இது வரைக்கும் நடக்காத செய்யாத ஒரு 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஒரு 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி வரக்கூடிய வருமானம் அந்த செலவெல்லாம் போக உங்களுக்கு கையிருப்பு உங்களுக்கு ஒரு வந்து கொஞ்சம் கணிசமாகவே மின்னும் ஒரு தங்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு முதலீடு போட்டு எங்களுக்கு வந்து அதை மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியலன்ற அந்த வழிகள், புதிய புதிய கான்டாக்ட்ஸ் கிடைப்பது, அதன் மூலம் உங்களுடைய தொழில் வந்து வேற்று மொழி பேசுபவர்களால் நல்ல ஆதாயம் கிடைப்பது, மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம், ஞாபகம் வராது கூட எக்ஸாமில் போய் உட்கார்ந்தாங்கன்னா தெரிய எந்த ஒரு சூழலையும் சந்திக்கக்கூடிய, என்ன கஷ்டமான நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும்லாம் போகக்கூடாது, எந்த சூழலை கொடுத்தாலும் அங்கே ஹேண்டில் பண்ணணும். அதுதான் இப்போ உங்களுக்கு சவாலே. அந்த சவாலை வந்து சமாளித்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது. கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு நீட் எழுதியோ நாட்டாவோ உங்களுக்கு கிடைத்து கவர்மெண்ட் ஃபீஸ்லேயே படித்து வெளியே வந்து உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளத்தை அமைத்துக் கொள்வது. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிந்திருந்தோம், என் மனைவி என்னை விட்டு போயிட்டாரு, என் கணவர் என்னை விட்டு போட்டார்ன்றவங்களாம் இப்போ பேசி ஒன்றிணைவது, இல்லைன்னா ஒரு சில தசாபதியில் சிறப்பு இல்லை, ஒரு சனி ராகு கேதுவே போகுதுன்னா அதுலேருந்து வெளியே வந்து புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க வீட்டில் பேசுறதுக்கு நேரங்காலம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து உங்கள் பெரியப்பாவோ சித்தப்பாவோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய மனிதர்கள் முன்னிலையில் பேசும்பொழுது யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார். அந்த மாதிரி அனுப்பி அவங்க மூலியமாக பேசும்போது உங்களுக்கான எல்லா வித விஷயங்களும் நல்லபடியாக கிடைக்கும். தூரத்தில் இருந்து பெண்கள்லாம் வருவது, ஆன்லைனில் வருவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியூரில் சொத்து, நல்லா வந்து ஒரு மாடல் வண்டி வாகன யோகங்கள்லாம் அமைவது எல்லாமே வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாமே ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். இது வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல அப்படின்னு 60 வயது கூட புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு பரவாயில்லப்பா போதும், ஏதோ எனக்கு 10ல் வந்து எனக்கு ஒரு 6வது நடந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். முழுமையாக பட்டிருக்கும். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு ஆமாம் ஏதோ நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ரொம்ப நல்லா அருமையாக நடந்தது, இவ்வளோ நாள் இருந்த கஷ்டத்துக்கு இப்போ இறைவன் வந்து நீங்கள் வழிபடுவீங்க இல்லையா, உங்கள் வழிபாடுலாம் இப்போ உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். ENT சம்மந்தமான பிரச்சனை, முதுகு பெயின், பேக் பெயின், சைனஸு, கோல்டு, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் செக் பண்ணிக்கொள்ளணும். ஒரு 60 வயசை கடந்தவங்களாம் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கொள்வது ரொம்ப சிறப்பு. உணவு, உடை, நீர், தண்ணி, காற்று, முகக்கவசம் வெளில போனால் அழிந்து செல்வது, ஸ்கார்ப்பு கல்வது, ஹெல்மெட்டு இல்லாமல் வெளியே போகக்கூடாது, வாகனங்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது, உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வந்து வெளில போகும்பொழுது இந்த ஜூனுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்வது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேஷுவலாக பயணிப்பது, நீண்ட தூர தலயாத்திரை, ஆன்மீக யாத்திரைகள், சுப நிகழ்ச்சிகள், சுப பேச்சுவார்த்தைகள், நல்ல தேஜஸாக ஒரு 20 வயசு குறைஞ்சிடும், ஒரு 50 வயசு ஆள் கூட 30 வயசு ஆளாக தெரிவிங்க. அரசியல் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் நல்லா ஜெயிச்சு நல்லா வந்து ஒரு டெபாசிட்டோட ஜெயிச்சு வர்றது, மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த காலகட்டம் வந்து மக்கள் செல்வாக்குலாம் தன்னலம் கருதாமல் உழைக்கணும். உழைக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு சிறப்பு. அரசியல் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப பரபரப்பாக சாப்பிட்ற நேரில் தூங்க நேரில் ஓடுறோம் அப்படின்னு ஓடுவீங்க. அந்த உழைப்புலாம் உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப நல்ல ஒரு சொத்தாக மாறக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. அப்போ மகரம் வந்து தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, வண்டி வாகன யோகம், குழந்தை பிறப்பு, குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைங்களுக்கு கல்யாணம், இது வரைக்கும் பிளான் போட நடக்கவே மாட்டேன்றதெல்லாம் நடக்கக்கூடியது. உங்களுக்கு அந்த வயதில் இருந்தால் திருமணம் நடப்பது, குடும்ப உறுப்பினர்கள், தாய் தந்தையுடைய பொறுப்புகள், அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவது எல்லாமே சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். தசாபதி இல்லை, சனி ராகு கேது இருந்தால். மற்றபடி உங்களுக்கு ஒரு சுக்கிரன் புதன்லாம் நடக்குதுன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னிவாடி ராஜகாளி அம்மனை இந்த வருடத்தில் நீங்கள் நேரம் கிடைக்கும் போது போய் வணங்கும் பொழுது அதிரடியான பலன்கள் கைகூடாக வந்து நீங்கள் காணலாம். நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் மகா கணபதியே நமக. இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் கமெண்ட் செய்பவர்களுக்கு இந்த நொடியிலிருந்தே ஒரு நல்வாழ்க்கைக்கான மாற்றம் உதயமாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ விநாயகருக்கு 21 சுத்து சுற்றி சிதறுகாய் உடைக்கக்கூடிய மகரம் வெற்றி வாழ்க்கையில் மிக சிறப்பாக
அதாவது இடையில வந்து ஒரு பிரேக்கே இல்லாமல் பைபாஸில் போகிற மாதிரி சிறப்பாக பயணிக்கலாம். உடல் ஆரோக்கியம் கவனம், பணம் கொடுக்கல் வாங்கல. ஏன்னா ராகு 2லையும் 8ல் இன்னும் கேது இருக்காங்க டிசம்பர் வரைக்கும். அதில் மட்டும் ஒரு அறியாத தெரியாத விஷயங்களை, ஒரு அந்நியர்களை வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு ஆசை வார்த்தை காட்டுறவங்கள நம்பி அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏமாந்து போகாமல், மற்றபடியாக ஒரு விழிப்புணர்வாக ஒரு அதிகவனமாக ஒரு சொல்ல ஒரு செயலை பார்த்து முடிவெடுத்து, அப்படி இல்லை ஒரு டவுட் இருந்தால் பெரியவருடைய ஆலோசனை எல்லாருமே கேட்கணும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், குழந்தைகளாக இருந்தால் அப்பா அம்மா, உங்களுடைய டீச்சர்ஸு, வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். 60 வயது மேலே போயிடுச்சுன்னா பெருசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வேணாம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிடும். பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுக்கறது, செய்கிறது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது, உங்களுக்கு கையில் ஒரு வருமானம் வர்றது, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் உணவு பழக்க வழக்கத்தையும் முறைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம். மகர ராசியில் இருக்கக்கூடிய 1 வயது குழந்தையிலிருந்து 90 வயது குழந்தை வரைக்கும் ஜூன் வந்து உங்களுக்கு வந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடித்து தூள் கலப்புங்க, அட்டகாசமாக பயணிக்கலாம். நிறைய சேரிட்டி தான தர்மம் செய்யும்பொழுது 3ல் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சிறப்பான பலன்களை தந்து உங்களை வந்து வெற்றி நடை வீர நடை போடு வைப்பார். மகரம் மகத்தான மாற்றம், சிகரத்தை நிச்சயம் தொடும், பத்திரமாத்து தங்கமாய் ஜொலிக்கும். மகர ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.